சவரச ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா ராஜா ரோஜா சும்மா சூப்பராக ரோஜா மாரி அட்டகாசம் வண்டி வந்து பாருங்க. இப்போ வந்து இது ரோஜா, நாளைக்கு யார் தூக்கி போகிற இந்த ராஜாவை? அட்டகாசமாக ரோஜா வண்டியை நாளைக்கு தூக்க போகிற ரோஜா யார் வரப்போது தெரில. ரோஜாவை தூக்க போகிற ராஜா யார் வரப்போது தெரில. அருமையான வண்டி, விட்டுறாதீங்க. தெல்ல தெளிவாக செம்ம கோட்டையான சார் வண்டி, சரியான வண்டி சார். 100ல் ஒன்றும் இல்லை, 500ல் ஒன்றும் கிடையாது, 1000ல் ஒரு வண்டி தான் சார். பொண்ணுக்கிற 10 பொருத்தமாக நச்சுன்னு சார். இதில் எப்படியா பொண்ணுக்கிற 10 பொருத்தமாக சும்மா நச்சுன்னு இருக்கும். அட்டகாசமாக இருக்கும் வண்டி. 2012 மாடல், 11/12/2 ஓனரு, அஷ்டா மாடல், டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டேரி, பவர் விண்டோ, சென்ட்லாக், பேக் வைப்பரு. அதோட பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி. வெறும் 44,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி. உண்டாய் கம்பெனி, நல்லா இருக்கு வண்டி. இது மாருதி சுசுகி, ரெண்டுமே வண்டி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா 2010 மாடல், 29 பேப்பர் கரண்டில் பண்ணிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது. எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டு டியோ. சூப்பராக வண்டி, விட்டுறாதீங்க. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் கேட்குறாங்க. கெட்ட வாங்க 2 ஒட்சி வாங்கி தரேன். தெளிவான வண்டி. இந்த பெயிண்ட் அடிக்கிறது, புகை அடிக்கிறது எந்த ஒரு வேலை இருக்காது. இந்த வண்டி பார்த்தீங்க, இதுவும் ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. ஃபேன்சி நம்பரு நச்சுன்னு இருக்கும், விட்டுறாதீங்க. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு கேட்குறேன், 3 ரூபா உள்ள வச்சாங்கி தரேன் சார். நம்ம சொல்லுவோம், அதாவது வாங்கின வேலையும் சொல்லணும், விற்ற வேலையும் சொல்லணும்னு சொல்லிட்டு. நேற்று பாருங்கள் கம்மால சொல்லாங்க, வேலையே சொல்லாத அப்படின்னாங்க. ஒரு ஃபேக் ஐடி ஒன்று வந்து சார், அடிக்கடி பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோன் வந்து நானும் இதை டிலீட் பண்ணி விட்டுனே தாங்கிறேன். வருது காலையில் ஃபோன் வந்து, அண்ணா நீ வேலையை சொல்லிக்கோ, எப்படியா என்னென்ன வேலையை சொல்லிக்க, எல்லாட்டியா விற்ற வேலையை மட்டும் சொல்லாதண்ணா அப்படின்றாங்க. சொல்லலாமா சொல்ல வேணான்னு நீங்கள் சொல்லணும். இப்போது ஆமாம் நீங்கள் சொல்லணும் சார். ஏன் சொல்கிறீங்களா? என்னத்த நம்ம சொல்கிறதுன்னு சொல்ல சார். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போய்க்கிறோம் சார். நிச்சயமாக சொல்கிறேன் சார். ஒரு விற்ற வேலையை வாங்கின வேலையை சொன்னால் மட்டும்தான் இப்போது வண்டி பார்த்து வருவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போது 3 லட்சம் சொன்னால் அண்ணங்கிட்ட போனால் ஒரு 2000 ரூபாய் 2.25 ரேஞ்சு பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு மனதேத்தனை பண்ணுங்க. நகையை வச்சு ஒரு வட்டி கிட்டி வாழ்ந்துக்கோ வந்து பார்த்து எடுப்பாங்க. இப்போ நான் விலையே சொல்லாமல் எப்படி வர முடியும்? எல்லாமே நம்ம வீடியோ போட்டு இந்த வண்டி பாருங்கள், இது பல இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுங்க, வாங்க. இது பாருங்கள் அருமையாக இருக்குது, பகாடிக்கல நல்லா இருக்குது, சுத்தமாக வாங்க. யார் வருவாங்க சார்? கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுங்க. நாங்கள் தான் சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம், நல்லா பழம் தான் இருக்குது, வாங்க வந்து வாங்கி போங்க. அதுவா பெஸ்ட்டு? வாங்கின வேலையை சொல்லணும், விற்ற வேலையை சொல்லணும். அதுதான் சார் பெஸ்ட். எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. அதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். எனக்கு எந்த பயமும் கிடையாது இங்கே வரைக்கும். நேற்று ஒரு அண்ணன் சொல்கிறத காஞ்சி போகிற ஒரு அதிகாரி அவர் சொல்கிறார், யார் சார் நான் உன்னை மிரட்டுறது? உன்னை ஒரு போலீஸ் அதிகாரி கேட்குறேன், உன்னை யார் மிரட்டுறது, யார் சொல்லலாம் சொல்கிறது அப்படி சொல்கிறார். சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுங்க. நீ வேலையை சொல்லுப்பா சரவணா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிற உங்கள் மக்கள் அவங்க கூட சப்போர்ட் இருக்கிறாங்கப்பா, ஏன்பா கவலைப்படுற நீ சொல்லுப்பா, நீ பார்க்கலாம் நீ அப்படின்னு சொன்னி எவ்வளோ கேட்க சொல்ல சந்தோஷமாக தெரியுங்களா? இதாங்க சார், கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். காரு வாங்கி கொடுத்து என் கடமை சார். விலை கம்மியாக கொடுத்தா எல்லோரும் எடுப்பாங்க. விலை கம்மியாக கொடு சார். விலை கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக தும்புவாங்க. இந்த சொன்னேன் 107 வண்டி விற்றுருக்குறேன். என்னால் இன்னும் விற்க முடியும், 250 வண்டி விற்க முடியும். இன்றைக்கி ஒரு வண்டி சோல்ட் வீடியோ போட தான் போகிறேன். இந்த வண்டியோட ஜாயின் பண்ணி போட தான் போகிறேன். நல்லா பண்ணித்தரேன் வா சார், விட்டுறாதீங்க. நிறைய வண்டி இது உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க, வாங்க சார். வெறும் 45,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. கம்பெனியில் போய்ட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணி எடுத்து சார். நான் இந்த 778 போட்டு இந்த நம்பர் போய்ட்டு நீ வந்து செக் பண்ணி சொல்ல சார், அவங்களே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க இது சர்வீஸ் ரெக்கார்டு. அந்த மாதிரி இருக்குது சார். வண்டி அடிப்பட்டுதா இல்லையா இல்லைன்னு மொத்தம் தெரியும். பாருங்கள் உள்ள இன்ட்டு காட்டுறேன் பாரு. 4 டயர், புது டயரு, அஷ்டா மாடலு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் பாடி சார். இந்த பெயிண்ட் அடிக்கிறது இப்போ நிறைய வண்டி நான் தெளிவாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுங்க சார். கம்மியாத்துன்னு போ, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும் சார். எல்லாம் வரவங்களாண்ணா லட்சமாக கோடியாக சம்பாதிச்சு நாங்கள் எல்லாம் அன்னைக்கு அண்ணாட காட்சியார் 5க்கு 10 கஷ்டப்படுறதா சார் கார் வாங்குறவங்க. பணக்காரெலாம் யாரும் எடுக்கல. ஒரு ஆசை சார். ஏன் சைக்கிள் விற்கிற சைக்கிள்லேயே இருந்துணுமா, ஸ்கூட்டர் விற்கிற ஸ்கூட்டரே இருந்துணுமா, காரே வாங்கக்கூடாதா, ஒரு வேனை வாங்கக்கூடாதா? வாங்கி மூட்டை விடு சார். இந்த மாதிரி சொல்கிறேன் சார். யாரை பற்றி கவலைப்படாதேன். யார் என்ன சொன்னாலும் சார், சரவணுடைய ஒரே இது சார், என்னுடைய வழி ஒரே வழி தான்.
நான் ஒரே சொல்லி தான் இருப்பேன், வேலை கம்மியாக கொடுத்துன்னு போவோம் சார். எல்லா வேலையும் சொல்லுவோம் சார், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். கட்டி போட்டு இறுக்கி பிடிச்சி மொத்தத்தோட சொல்லுவோம் சார். நான் எப்படியா என் வேலை ஒரே விட்டு வேலை கம்மியாக சொல்ல விட்டுறாதீங்க. நல்ல வண்டி, இதோட இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க சார். டச் ஸ்க்ரீன் செட்டு நல்லா இருக்கும், சூப்பராக சார் வண்டி, அருமையான வண்டி, தெளிவான பாடி. எல்பிஜி கேஸு டியோ, அருமையான வண்டி, விட்டுறாதீங்க. நாளைக்கு வந்து சண்டே, அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் டே தான் இருப்பேன். கோயிலுக்கு போகலான்னுக்கிறேன். காலையில் மணி 5 to 6 மணிலாம் வந்துடுவேன். வேணுன்ற விதத்துன்னு கரெக்டாக 11 மணிலாம் கிளம்பிடுவோம். ஏன்னா திண்டுக்கல்லேருந்து காலைல 6 மணிக்கு வந்தாங்க, ஒரு வண்டி டெய்லி கொடுத்து திண்டுக்கல் எடுத்து போயிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்ல, போன வாரம் 3 வாரமும் ஃபுல்லு, நேற்றும் ஃபுல்லாக வச்சு, போன வாரம் வச்சு, அது 3 வாரமும் ஃபுல்லாக வச்சேன். இந்த வாரமும் ஃபுல்லாக வச்சு எங்கள் வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க. தயவுசெய்து அங்கேருந்து இருந்துருவாங்க. ஒரு நாளாவது அவங்க கொண்டுருக்குண்ணா சார். கோயிலுக்கு போயிடலான்னு ஆசைப்பட்றேன் சார், போயிட்டு வந்துடலான்னு ஒரு ஆசைப்பட்றோம். அவங்களுக்கோசம் ஒரு நாள் ஒதுக்குமே, என்ன அதில் போய் பணமே குறிக்கோள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில ஆசை பாசம் இருக்குது, அதனால் போயிட்டு வரலாம் ஆசைப்பட்றேன் சார். நீங்களும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். மெயினாக நான் போகிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டின்னு வரேன் சார். சார் இப்போவும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன் சார், இந்த காரு கொடுக்கறதுக்கு யாரா காரன்னாக்கா என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். நல்லா இருக்கும் சார். எப்பவுமே இப்போது சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், பெற்றவங்களை மட்டும் இன்னும் விட்டுறாதீங்க, நல்லா இருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், போலீஸ் அதிகாரை பற்றி சொல்ல போகிறேன். என்ன ஏன்னா ரொம்ப தங்கமான குணம் சார், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னாக்கா நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினிஸ்டர் வரான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 போலீஸ் இந்த லைனில் நிற்கிறாங்க. அதான் மயக்காச்சு கீழே விட்டார். என்ன சார் ஸ்டாண்டு போட்டு போய்கிட்ட மயக்காச்சு விட்டார். ஒன்றும் இல்லை சார், நான் ஒன்று சொன்னான்னு ஒன்றும் இல்லை பண்ணது போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவர் ஏன் நிற்க வச்சு, நிற்க முடியல போகிறோம்னா இந்த பனி காதுலாம் அவ்வளோ வெயில் காது இந்த இடத்துல அப்படியே போட்டு இது என்னடான்னு பார்த்தாக்க நின்றுந்தார். அப்படியே பாவம் சார், அவரும் ஒரு உயிர் தானே சார், அவரும் ஒரு மனிதன் தான் சார், அவரும் நாட்டை காட்டுறது தானே. அதனால் ரொம்ப கஷ்டம் சார், முடியாதுல்ல. நம்ம நினைக்கிறோம் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் நல்லதாக சொல்கிறோம், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம். இது புரியுறாங்க இப்படின்னா ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க, ஹெல்மெட்டு போட்டது தப்பு கிடையாது. யாருக்கோசம், நீ நல்லா இருந்தால் தானே ஊட்ட விட்டு நம்பி வர, ஹெல்மெட்டு போடுன்றாரு, போடு, தப்பு இல்லையா அதெல்லாம். எங்களுக்கு ஹெல்மெட்டு வந்து கரெக்டாக போடுங்க. கண்டிப்பாக வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க மெயினாக. அதே போலீஸ் சர்டிஃபிகேட் கரெக்டாக இங்கே சீட்டு பெல்ட்டு போடுங்க, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதேமாரி மெயினாக முக்கியமாக வந்து ஒன்று சொல்ல வேண்டியதுனாக்கா, நம்ம ஆம்புலன்ஸ் போகுது பாருங்கள், ஆம்புலன்ஸ் வண்டி போக சொல்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லெஃப்ட் சைடு ஹார்ன் அடி சொல்லி நிறுத்துருங்க வண்டியை. நிறுத்திட்டு அவன் போயிட்டான், வண்டி போயிட்டான், அப்புறம் வழி விடுங்க. மெயினாக அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து காப்பாற்றி தொழில் செய்கிறவங்க, அவங்களாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் நல்ல விஷயத்த போலீஸ் அதிகாரி சொன்னும் போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஏன் போய்ட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இன்சூரன்ஸ் போட்டு என்ன கூட சொன்னார், என்கிட்ட இன்சூரன்ஸு போலீஸும் எல்லாமே என் வண்டியில் வச்சுக்கிறேன். ஹெல்மெட்டு நான் போடல, சீட்டில் வச்சுருந்து, சீட்டில் டிக்கியில் வச்சுருந்தனால போடல. நல்லா எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுங்க. எடுத்து போட சொன்னால் போட்டு நான் கிளம்பிட்டேன் பாருங்கள். அதனால் உஷாராக இருங்க. நல்லதாக சொல்லுவாங்க, யாரும் வந்து கெட்ட சொல்ல மாட்டாங்க. அது நல்ல விஷயமா எடுத்துங்க. எல்லோரும் வந்து எப்படி சொல்கிறது இல்லை, நிறைய விஷயம் இருக்குது சொல்ல வேண்டியது. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் கார்ஸு. ஃபோன் பண்ணால் வந்துடும். ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு. லோன் ஆப்ஷன் நம்மகிட்ட கிடையாது சார். எல்லாம் ராணிப்பேட்டை போயிருங்க, ராணிப்பேட்டை போவீங்க. ராணிப்பேட்டை மாவட்டம், சென்டர் வந்து நம்ம ஆற்காடு. அதில் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க, திருச்செந்தூர் முருகன் ட்ரிபிள்எஸ் காலேஜ் எதிர்த்தாப்புலேயே நம்ம இடம். வாங்க, நிறைய வண்டி தரேன். நாளைக்கு வந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்குது, வந்து வேணுன்றது எடுத்துன்னு போங்க. திங்கக்கிழமையில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் நிறைய தொழில். இந்த மாதம் 250 வண்டி விற்று காட்டணும்னு சவால் விட்டுக்கிறேன். அதேமாரியே விலையை சொல்ல வேணாம் சொன்னாங்க. சொல்கிறதா சொல்ல வேணான்னு தெரில, அது என்னான்னு நீ சொல்லணும். ஆனால் யார் என்ன சொல்லலாம், என் குறிக்கோள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் இலக்கை நோக்கி ஓடினே இருப்பேன் சார். கஷ்டப்பட்டு குதிரை விட வேகமாக ஓடுவேன் சார். எதையா குதிரை மாரி முதல்ல ஓடுவேன், அப்புறமேட்டா குதிரை விட வேகமாக ஓடுவேன் சார். நம்மளுக்கு ஒரே குறிக்கோளா சார், நம்ம இலக்கை அடையணும். அதுதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எதிர்பார்க்க கிடையாது சார். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். டீசல், பெட்ரோல். நன்றி, வணக்கம். பாரு என்ன காட்டு சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பாருங்க.
அட்டகாசம். நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிபி ஹோட்டல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடை வந்துருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாரியே நான் லோ பட்ஜெட்டில் கார் தர மாரி நம்ம பாய் சார் ஒருத்தர் கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு எனக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி இவருக்கு கொடுங்க. இவரும் லோ பட்ஜெட் தரலான்னு ஆசைப்படுறாரு பாருங்க. மக்களுக்கு நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா தான் ஓனரு. உள்ள போங்க. கடை பேர் வந்து N2 கார் டேக்கர். நம்ம வந்து ஆண்டவ புண்ணியத்தில் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, சரவண அண்ணன்கிட்ட வண்டி வாங்குங்க. வாங்கிட்டு நேராக நம்மக்கிட்ட வாங்க. வந்ததுமே நம்ம எல்லாமே லோ பட்ஜெட்டில் சரவண அண்ணன் எப்படி தராரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. காம்போ ஆஃபரில் பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டமுக்கு தேவையான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து 6999 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லா வண்டிக்கும் 5 சீட்டருக்கு எல்லா வண்டிக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிமு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆண்ட்ராய்ட்லேயே வந்து 10 இன்ச்சஸ் 4GB ரேமு 64GBலையும் இருக்குது. வாங்க, பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். எப்படி சார் வீல் கப்பெல்லாம் விலை கம்மி தருவீங்க? வீல் கப்பெல்லாம் உங்களுக்கு 650 ரூபா ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் மக்கள்லாம் பணக்கார கிடையாதுங்க, எல்லாம் ஏழ்மையான ஆளுங்கண்ணா. ஒரு ஆசை, நம்மளும் அந்த ரேஞ்சில் இருந்தால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஏன்னாக்கா கார் வாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகு பார்த்தீங்கன்னா வீல் கப்பு போடுவாங்க. ஆமாம், சன்வைசர் போடுவாங்க. அதுக்கு இந்த எல்லாமே வீல் கப்பு 650 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. மதுரை, சேலம், ஈரோட விட விலை கம்மியாக தரீங்க. கண்டிப்பாக கம்மியாக தரேன். வேலோட கம்மியாக தருவீங்க. கண்டிப்பாக நம்பி வரலாங்களா? நம்பி வாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை வீல் போகக்கூடாது. கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன். நேரடியாக விடுறேன், அழகாக பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி விடுங்க. பெஸ்ட்டாக சன்வைசரு, வீல் கப்பு, சீட் கவரு, அதே மாதிரி வெறும் 2500 சீட் கவர் போடுறாரு. இன்னொன்று வந்து லெதரில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 3500 போடுறாரு சீட் கவரு. சீப் அண்ட் பெஸ்ட்டில் வண்டி வந்து அழகாக நல்லா மேக்கப் அவ்வளோ தரமாக பண்ணி தராரு, குவாலிட்டியாக பண்ணி தராரு. வாங்க பாருங்கள், யார் எந்தெந்த கடை எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ எங்கே வேணால் கூப்பிடுங்க, நான் வரேன். ஃப்ரீயாகவே பண்ணுறேன். எல்லோரும் ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், எனக்கு அது போதும் சார், நம்மளுக்கு நல்லா இருக்கணும் சார். ஏன்னா இவரு தான் நான் மட்டும் வந்தால் போதாது, நான் இவரும் கொஞ்சம் வளர்ச்சி ஆடிட்டுமே. வாங்க, நான் சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேன். கண்டிப்பாக பண்ணி தரீங்களா? வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.